எல்லாருக்கும் வணக்கங்க. மகா கந்தசஷ்டியுடைய 32வது நாளுங்க. இந்த மகா கந்தசஷ்டிக்கு முருகருக்கு 7 நாளும் என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நெய்வேத்தியம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் படைக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை படைக்கலாம். ஒன்றுமே முடியலனாலும் பாலோ பழமோ இல்லை வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணாலே போதுங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம். இல்லை எனக்கு முருகருக்கு அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி படைக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேங்க. முதல் நாள் கந்தசஷ்டியுடைய முதல் நாள் நம்ம கலசம் வைக்கிறவங்க கலசம் வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க சாமி படமோ இல்லை விக்கிரகமோ வச்சு நம்ம இந்த விரதத்தை தொடங்கிக்கலாமுங்க. காப்பு அப்படிங்கிறது நம்ம கோயிலில் போய் கட்டிக்கலாம். இல்லை வீட்டில் கூட பெரியவங்களை கட்டி கூட சொல்லி காப்பு கட்டி நம்ம இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல் நாள் பார்த்திங்கன்னா சாமிக்கு கோதுமையினால் ஆன ஏதாவது ஒரு இனிப்பு வகை படைக்கணுங்க. மகா கந்தசஷ்டியுடைய 2வது நாள் பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடு, அப்படி இல்லைன்னா பருப்பில் செஞ்ச ஏதாவது ஒரு பாயாசம் அந்த மாதிரி படைச்சிக்கலாங்க. 3வது நாள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம் அப்படிங்கிறத படைச்சிக்கலாங்க. அடுத்தது கந்தசஷ்டியுடைய 4வது நாள் பார்த்திங்கன்னா புதினா அப்புறம் கொத்தமல்லி சாதம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம படைச்சிக்கலாங்க. அப்புறம் 5வது நாள் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச தினையும் தேனும் கலந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், தேன் தினை மாவு அந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கந்தசஷ்டியுடைய 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் பால் மட்டும் முருகருக்கு படைச்சிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுக்கிட்டு சாமிக்கு தயிர் சாதம் படைக்கலாங்க. 7வது நாள் முருகர் திருக்கல்யாணத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சக்கரை பொங்கலோட முருகருக்கு கல்யாண சாப்பாடு விருந்து, அதாவது வடை பாயாசத்தோட முடிஞ்சால் படைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக படைச்சு முருகனை கும்பிடுங்க.